ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். இவளை கூட நம்ம நேராக ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஓகே, ஒரு அருமையான ஸ்டோரியை பார்க்கலாம். இதிலேருந்து நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஓகேவா? ஓகே, நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சரியா? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 பேஷண்ட்டு, ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலி டிஃபிகல்ட்டியான ஒரு பேஷண்ட்டு, அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க எங்கே அட்மிட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ரூமில் 2 பெட்டு இருக்குது. 2 பெட்டு, ஒரு பெட்டு அந்த நியரஸ்ட்டு விண்டோ பக்கத்து இருக்குது, இன்னொரு பெட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அவங்களுக்கு இடையில ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அந்த இன்னொரு பேஷண்ட்டு விண்டோ இல்லாமல் செப்பரேட்டாக படுத்திருக்க பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு எழும்பவே முடியாது. பெட்டிடன் பேஷண்ட்டு படுத்தே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஐலையும் கொஞ்சம் ப்ராப்ளம், சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டு கட்டி இப்படி வச்சுருக்காங்க. அவங்களால பார்க்கறதுக்கு அப்போதைக்கு முடியாது. இன்னொரு பெட்டில் அவர் வேறு கம்ப்ளைண்ட்டில் இருக்கார். அவர் அந்த பெட்டில் இருக்கிறாரு. அவருக்கான விண்டோ சைடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நாளடைவில் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்போ அந்த அவர் பக்கத்தில், விண்டோ பக்கத்தில் இருக்கிறவர் இவர்கிட்ட பேச்சு கொடுப்பாரு. என்ன, எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் ஜஸ்ட்டு பேச்சு கொடுப்பாங்க. அப்படி பேச்சு கொடுக்கும்போது அவர் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார். படுத்தே இருக்கிறவருக்கு அவர் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன்டா நம்ம இருக்கிறோம், படுத்தே இருக்குமே பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர இரிட்டேஷனாக ஆகிட்டுருக்கோம் அவருக்கு. உடனே அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இந்த விண்டோ பக்கத்தில் நடக்கிறனால விண்டோவில் என்னென்ன நடக்குது, அங்கே வெளியில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லட்டுங்களா? வெரி வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியில் ஒரு பெரிய லேக் இருக்குது, நல்லா அந்த கார்டன்லாம் பக்கத்தில் இருக்குது. அந்த சில்ட்ரன்லாம், ஸ்கூலுக்கு போகிற சில்ட்ரன்லாம் அங்கிட்டு போகிறாங்க வராங்க. ஈவினிங் பார்த்தா எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. அழகழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா ஸ்கை நல்ல ப்ளூவாக அழகாக அப்படியே எல்லாம் அப்படியே வாக்கிங் போகிறாங்க. நிறைய பேர் கூட்டமாக போகிறாங்க. நல்லா ஒரு இந்த பேர்ட்ஸு அதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் புதுசாக அந்த ஜன்னல் வழியாக இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருக்கா இந்த ஜன்னல் சைடு இல்லாமல் இந்த சைடு படுத்தே இருக்கார்ல, அவருக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஹா, இப்படி ஒரு இதை பார்க்கணுமே, இப்படி ஒரு அழகாக ரம்மியமாக இருக்கே இந்த உலகத்தில், அந்த ஜன்னலுக்கு அங்கிட்டு அப்படி நடக்கிறது இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நமக்கு எப்போ உடம்பு சரியாகும், நம்ம போய் பார்க்கணுன்னு அவருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் முன்னாடி டிப்ரெஷனில் இருந்தவர் இப்போ நல்ல ஆக்டிவாக, அவருக்கும் சரீரத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவர் சைக்காலஜிக்கலி அந்த டிப்ரெஷன்லேருந்து ரிலீவ் ஆகி நல்லா ஒரு இவரோட ஸ்டோரி இவர் சொல்ல பார்க்கணும் ஒரு டெம்டேஷனில் அவருக்கு ஹெல்த்தும் ஆட்டோமேட்டிக்கலி க்யூர் ஆக ஆரம்பிக்குது. இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டோரி அந்த ஜன்னல் வழியாக பார்த்து சொல்கிறாரு. இவருக்கு பயங்கர டெம்டேஷன், பார்க்கணும், நமக்கு எப்போ சரியாகும், நம்ம போய் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இந்த விண்டோ சைடு இருக்கிறவரோட சவுண்டே காணா. கூப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே சத்தத்தை காணா. என்னன்னு பார்த்தா அவர் இறந்துட்டார். அவர் டைட். அவர் இறந்துட்டார். அவருக்கு சம் ப்ராப்ளம் இன்சைட். அவர் இறந்துட்டார். உடனே அது எப்படின்னா, அந்த ஸ்டாஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரும்போது எங்கே பக்கத்தில் இருந்தவர் அப்படின்னு கேட்டபோது அவர் எஸ்டர்டே நைட் தான் டெத் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, இவருக்கு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, ஓகே, என்னை அந்த விண்டோ சைடு உள்ள பெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு அவங்க ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு விண்டோ சைடு பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இவரை.
சரிண்ணே இவருக்கு பயங்கர ஆசை என்னன்னா, இப்போ அவருக்கு கண்ணில் இருக்க அந்த இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் இப்போ எடுத்தாச்சு. அவர் கண்ணெலாம் ஓகே. அவருக்கு இது கொஞ்சம் நிறையா க்யூர் ஆகிட்டாரு. இப்போ அந்த விண்டோ சைடு உள்ளதை பார்க்கணும். அவருக்கு பயங்கர க்யூரியாசிட்டி. சரின்னு அவர் விண்டோ சைடு போட்டவன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை விலைக்கு விண்டோ சைடு பார்க்குறாரு. விண்டோக்கு பின்னாடி என்ன இருக்குது? வெறும் வால் தான் இருக்குது. ஒரு சுவர் மறைச்சிட்ருக்கு. அந்த சைடு உள்ளது ஒன்றுமே தெரில. விண்டோக்கு அங்கிட்டு என்ன நடக்குதோ ஒன்றுமே தெரியும். ஒரு வால் தான் தடுப்பு மறைச்சிட்ருக்கு. அப்போ ஒன்றுமே அவுட் சைடு எதுவுமே தெரியல. இவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன். ஐயோ அவர் என்னென்னமோ சொன்னாரே, இது லேக் இருக்குது, எல்லாம் வாக்கிங் போகிறாங்க, சில்ட்ரன் விளாட்றாங்க, இது பண்ணுறாங்க, நிறைய சொன்னாங்களே. இது என்னடா வால் மறைச்சிட்ருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அவர் சொன்னதில் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி அவங்க இது ஆஃபீஸ் ஸ்டாஃப் வராங்க. அந்த ஸ்டாஃப்னஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. வரும்போது அவர் கேட்குறாரு, சிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் நிறைய சொன்னார். விண்டோ சைடு பார்த்துட்டு அப்படி இருக்குது, நிறையா இது இருக்குது, சீனரிஸ் நிறையா காரியம் சொன்னார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வால் தானே இருக்குன்ட்டு அப்படின்னு சொன்னபோது அந்த ஸ்டாஃப் என்னம்மா சொன்னாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், அந்த சைடு ஒன்றுமே கிடையாது, வால் தான் இருக்குது. அவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அப்படி கிரியேட் பண்ணி சொன்னார். உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு கண்ணே தெரியாது, அவர் பிளைண்டு. அந்த நோயாளிக்கு அந்த ஜன்னல் சைடு இருந்த அந்த பேஷண்ட்டு உண்மையாலுமே அவருக்கு கண்ணே தெரியாது, பிளைண்டு பீப்புள். ஆனால் இந்த விண்டோ சைடு இல்லாத இந்த சைடு உள்ளவருக்கு டிப்ரெஷனில் இருக்கும்போது அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இவர் கிரியேட் பண்ணி நிறையா காரியங்களை இவரை கற்பனை பண்ணி சொன்னது தான் அந்த ஜன்னல் சைடாக பார்த்த மாதிரி சொன்னார். இதனால் டிப்ரெஷனில் இருந்த இவர் ரெக்கவர் ஆகி அவர் ஹெல்த்து நல்லா நார்மலாகி இப்போ அவர் பார்க்கலான்னு டெம்டேஷனில் பார்க்கும்போது அப்போ தான் ரியாலிட்டி என்னன்னு தெரியுது. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ஐயோ அந்த பர்சன் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுக்காக அவர் இவ்வளோ தூரம் எனக்காக இது பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நினச்சி, ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல பர்சனை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தார். என்ன சில்ட்ரன், இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதாவது வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளும் நோக்குவானாக, அவனவன் தனக்கானவைகள் மட்டுமல்ல பிறனுக்கானவைகளும் நோக்குவானாகன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் சில்ட்ரன், நம்ம எப்போவுமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வைக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்ம மற்றவங்கள திருப்திப்படுத்துக. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்மளோட வீட்டில் உள்ளவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்ம சுயநலமாக யோசிக்காமல் மற்றவர்களை நல்லா இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்துறது எப்படி படுத்தணும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு. என்ன சில்ட்ரன், நீங்கள் அப்படி இருப்பீங்களா? இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.